கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில கூட காணும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 79, அதுல 9ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ரட்சிக்கும் தேவன், நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவன். நம்ம யாரும் விடுதலையாக்க முடியாது, தேவன் தான் விடுதலையாக்கணும். அதுல இருந்து விடுதலையாரும், இதுல இருந்து விடுதலை நம்ம சொல்லிக்கொள்ளலாம், நம்ம ஏதோ முயற்சிகள் எடுக்கலாம். ஆனாலும் இங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை ரட்சிக்கும் தேவனே. அப்ப ஆண்டவர் பாருங்க, ரட்சிக்கிற தேவன், ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கிற தேவன். தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனை நேசிக்கிறதுக்கு அடையாளமாக அவர் சொல்லிட்டு போற தேவன் அல்ல, அவர் அப்படியே செய்கிற தேவன். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்படுது. அவர் ரட்சிப்பு யாருடையதுங்க? தேவனுடையது. ஆமா, ரட்சிக்கப்படாதபடி அவருடைய கைகள் குறுகி போவதில்லை. அப்ப நம்ம ரட்சிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளை அதுல இருந்து விடுதலையாக்கி என்ன பண்ணார்? ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக பழைய மனுஷனை களைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை தேவன் செய்யும்படி தேவன் விரும்புகிறார். ஏன்னா முழு உலகமும் பாவம் செய்து தேவ மகிமை என்ன பண்ணுச்சுங்க? அற்று போயிட்டு. ஆண்டவர் வெளிச்சமா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டானது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஒரு மனிதன் இயேசுக்குள்ளாய் வரும் பொழுது, இயேசுவை தன் இருதயத்திலே அவன் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாகி அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பரிசுத்தமான தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நிச்சயமாக நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பயங்கரமான அளவில்லாத அவருடைய ஆசையா இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடாது. ஆமா, அதனால 2வது சொல்லுது பாருங்க, உமது நாமத்தின் மித்தம் எங்களுக்கு உதவி செய்து. எத்தனையோ பேர் நம்மளுக்கு உதவி செய்யலாம். ஆனா பரத்திலிருந்து ஜோதிகன் பிதாவிடத்திலிருந்து இறங்கி தேவன் என்ன பண்ணார்? அதன் காலத்துல நேர்த்தியாய் நம்மளுக்கு செய்கிற ஆண்டவர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கிற ஆண்டவர். இந்த கால நேரத்திலும் கூட நம்ம உதவி செய்திருக்கிறார். நாம் எழுந்திருக்கும்படி நம்ம கண்களை சோதர குடும்பத்தோடு கூட, அது மாத்திரமல்ல நம்ம வேலை ஸ்தலங்களில், நம்ம பணித்தலங்கள்ல, நம்ம போகிற பிரயாணங்களில கூட நம்மளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எப்படியாவது உதவி செய்வார். நீங்க உங்களுக்கு மறந்துருக்கலாம், நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷத்திலும், ஒரு நொடி பொழுதிலும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணார்? உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். யார் மூலியமாக செய்வாருங்க? சோத்திரம். மனிதர்கள் மூலியமாக ஆண்டவர் செய்வார். யாரை கொண்டாவது என்ன பண்ணுவாருங்க? இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவர். எலியா என்ற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, அவனுக்கு எப்படி உதவி செஞ்சாராம்? என்ன பண்ற? காக்கையை அனுபவித்து அவனுக்கு என்ன பண்ணார்? உதவி செய்யார். இந்த காலை வேளையில உங்களுக்கு ஏதாவது உதவியோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் பரத்திலிருந்து ஜோதிகின் பிதாவிடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்துல ஒன்று, அவர் உதவி செய்கிறவர் என்று எழுதப்பட்டது. நிச்சயமாய் நீங்க எடுக்கிற காரியத்துல உங்களுக்கு உதவி செய்ய இயேசு உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறார். அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுக்கு உதவி சீக்கிரத்தில் வரும். 3வது சொல்லுவார், எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். நம்மளை பாவங்களை நிவர்த்தியாக்குற தேவன், நம்மளை பாவங்களை மன்னிக்கிற தேவன். நிச்சயமாய் எந்தெந்த பிரச்சனை இருந்தால் விடுவித்து நம்மளை என்ன பண்றாரு? ஆசுவத்துக்கு நேராக, காரணத்துக்கு நேராக அழைத்து செல்கிற ஆண்டவர். நம்ம கேட்க வேண்டியது, இயேசுவே என்னை ரட்சிங்கப்பா, என்னை விடுதலையாக்குங்கப்பா, எனக்கு உதவி செய்யன்னு கேளுங்க. நிச்சயமா இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ண? விடுவித்து உதவி செய்து உங்க பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தமா வெளிச்சத்திலே கொண்டு நடத்துவா. இயேசு உங்க வாழ்க்கையை கொடுங்க, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்தும் உங்க பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யுங்க. உதவி செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.